அட்மிஷன் சீசன் வந்துட்டாலே இந்த பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாயிருது. கோடிக்கணக்கான ரூபாயை விளம்பரத்தில் பம்பின் பண்ணி அவங்க தான் பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பின்பத்தை நம்ம மனசுக்குள்ள திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. எப்படி ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பல முறை ஒரு சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு ஒரு பிள்ளைய வீட்டில் பிடிவாதம் பிடித்து வாங்க வைக்கிறாங்களோ அதே ஸ்டைலில் பெற்றோரையும் மாணவர்களையும் ஏமாற்றுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வலுக்குது. பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸ் இங்கே லாப நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. இதில் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிற கல்வி நிறுவனங்கள் மிக மிக குறைவு. யூஜிசி நார்ம்ஸ் படி 7th பே கமிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டிஸில் வெறும் 2 யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் அதை செய்திருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் டீச்சர்ஸ்க்கு மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி சம்பளம் கொடுக்கவே இல்லை. பிஎஃப் கொடுக்குறதில்ல, கிராஜுவிட்டி கொடுக்குறதில்ல, சம்பளத்தை நேரத்துக்கு கொடுக்குறதில்ல, ஒர்க்லோட டபுளாக வச்சுருக்காங்க. அட்மிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸை பயங்கரமாக ஸ்குவீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சைடு இருக்க, இந்த யூனிவர்சிட்டிஸுடைய தரம் தான் எப்படி இருக்குது? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ஃபண்ட்ஸ் ரொம்ப மினிமலாக அலாட் பண்ணுறாங்க. பேட்டன்ஸே கிடையாது, தகுதியான டீச்சர்ஸ் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் விளம்பரத்தில் மட்டும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி அவங்க தான் பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நல்ல டீச்சர்ஸ் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தானே ஒரு நல்ல கல்வியை கொடுக்க முடியும். டீச்சர்ஸ் தானே அந்த பேஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், அவங்க தானே அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவங்களுக்கே அந்த யூனிவர்சிட்டி நியாயம் செய்யாமல் கோடிக்கணக்கான ரூபாயை விளம்பரத்தை செலவு பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? யூஜிசி, ஏஐசிடி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரூலை வந்து போடணும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் விளம்பரத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச வரம்பை வந்து முடிவு பண்ணி இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி செய்யும்போது தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை விளம்பரம் மூலமாக மிகைப்படுத்தி நம்ம மனசுக்குள்ள திணிக்கிற அந்த ஒரு காலகட்டம் மாறும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி.